மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். அதாவது மீண்டும் மீண்டுமா அப்படின்னு படத்துல டயலாக் வரும். அந்த மாதிரி இன்னைக்கும் ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள், தலைவரும் அவர் தான், அவர் சொல்லியிருக்காரு. என்ன அஃபீஷியலான ஒரு இது வந்தாதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. சரி, இன்னைக்காவது ஒரு முடிவு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா மேட்ச் ட்ரால முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கும் பல ஆதங்கங்களை கொட்டிட்டு ட்ரால முடிச்சிருக்காரு. என்னதான் இதுக்கு ஒரு விடையே இல்லையா அப்படின்ற இதற்கு விடை இல்லை. எந்த பிரச்சனைக்கும் அவரே தான் சொல்றார். ராமதாஸே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு அவர் சொன்னார். போன வாரம் பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம் நடக்கும், நல்ல விஷயத்தை நீங்க கேள்விப்படுவீங்க, எங்க இருந்து வேணா வரும் அப்படின்லாம் சொன்னார். நல்ல விஷயம் எப்படி வேணா எந்த இடத்துல இருந்து வேணா வரும்னாரு. அந்த சமயத்துல குருமூர்த்தியும் சைதீஸ்வர சாமியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குருமூர்த்தி தனியாவே நடத்தினாரு. அவங்களே நீ கலாய்ச்சி விட்டாரு சார். ஆமா, 2 பேர் வந்தாங்க, வெள்ளையா ஒருத்தர், அவர் என்ன இப்படி சொன்னாரு அப்படின்லாம். அவங்க குடும்பத்திலேயே பஞ்சாயத்து பண்ணாங்க. குடும்பத்தில் பஞ்சாயத்து, தைலாபுரத்தில் பஞ்சாயத்து போச்சு, சென்னையில் பஞ்சாயத்து போச்சு. அப்புறம் இவரால் அமைக்கப்பட்ட 34 அமைப்புகள்லேருந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. 16 பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்து பண்ணவங்களாம் ஒரே ஒரு விஷயத்துல சொன்னாங்களாம், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளே இருங்க, அன்புமணி கட்சியை வளர்ப்பார் சொன்னாங்களாம். நான் என்னை எல்லாரும் முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, என்னை ஒரு இந்த அமைப்புகள், நான் வச்ச அமைப்புகள் எனக்கே இப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னு கையை வச்சு கண்ணையை குத்துறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, அவருக்கு இந்த பாமகல அவருடைய வார்த்தையை அன்புமணி கேட்காத இருக்காரு அப்படின்றது அவருடைய முக்கியமான பாயிண்ட். ஏதோ முகுந்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னாரு, அன்புமணி எதிர்த்தாரு. ஸோ அதனால ரெண்டாவது அன்புமணி என்ன நினைக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு தடையை போட்டுட்டே இருக்காரு, தலைவராக என்ன நியமிச்சிட்டாரு, அவர் செயல்படுத்த விட மாட்டேன்றார் அப்படின்னு அவர் சொல்றாரு. சமீபத்தில் அன்புமணி சொன்னார், என் தடையெல்லாம் நீங்கி விட்டதுன்னு, சுதந்திரமா செயல்படுதல் படலாம் சொன்னார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பம் ஒரு பஞ்சாயத்து பண்ணுது, அமைப்புகள்லாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணுது, வெளியில இருக்கிற பாஜகலாம் RSS குருமூர்த்தி பஞ்சாயத்து பண்றாரு, வேற பல கட்சி தலைவர்கள்லாம் பஞ்சாயத்து பண்றாங்க. எந்த பஞ்சாயத்தையும் ஈடுபடல. ஏன்னா இவருடைய பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், வரப்போற எலெக்ஷன் வரையும் நான் தலைவர், நான் தான் கூட்டணியை தீர்மானிப்பேன், நான் தான் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுவேன். அதனால் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் டீல் பண்ணும்போது இதில் அன்புமணி ஒரு செயல் தலைவராக இருக்கலாம். அப்படி செயல் தலைவர் ஏற்றுக்கலாம், அவர் ஒரு தொண்டனாக இருக்கலாம், தொண்டனாக வேலை செய்யலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் இது எல்லாமே அவருக்கு போக வேண்டியது தான், அவர் தான் தலைவராக இருக்க. ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தான் தலைவனாக இருக்க போறாரு. அந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இவருக்கு அது தேவைன்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு அப்படிதான் நீ சொல்லியிருக்க, இந்த எலெக்ஷனை நான் நடத்துவேன், என் கண்ட்ரோலில், இந்த எலெக்ஷன் வரையும் இந்த கட்சி என் கண்ட்ரோலில் இருக்கும், நான் தான் தலைவர். எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்புமணி எடுத்துக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறார். அப்போது அவர் இன்னைக்கு அவர் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவார், அன்புமணியை கட்சி விட்டு நீக்குவார்னா, அடிப்படை உறுப்பினர் பதவியில் அவர் நீக்குவீங்களான்னா மாட்டேன், அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். அப்புறம் இப்போ அவர் பதவிக்காலம் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஆட்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னா அதுக்கு அவர்கிட்ட தெளிவான பதில் கிடையாது. இந்த விதிகள்லாம் தேர்தல் கமிஷன் நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா, நீங்கள் தலைவரை சொல்கிறீங்களே, இந்த தேர்தல் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் சரியான பதில் கிடையாது. அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் சமாதானத்தை நோக்கி சமாதான முடிவு கிடைச்சிரும் நம்புறேன். அந்த எல்லைக்கு போகிறதுக்கு அவர் விரும்பல அங்கங்கிறத அங்க புரிஞ்சுக்க. ஆனா இந்த நடவடிக்கைகளை ஏன் எடுக்கிறாரு, ஏன் பேசுறாருங்கிறத, பார்ட்டியில பார்ட்டி பிளவுபட்டு கிடக்கு. அதாவது பிசிக்கலா பிளவுபடல, உணர்வுபூர்வமா பிளவுபட்டு கிடக்கு பார்ட்டி. பிசிக்கலா பிளவுபட்டா 2 பேரும் தனித்தனியா போயிடுவாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒற்றுமை வரணும்னு பார்ட்டியில் விரும்புறாங்க, குடும்பத்தில் விரும்புறாங்க. எல்லாரும் விரும்பும்போது அந்த ஒற்றுமையை வரத்துக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் ஒரு கை ஓசைன்னா எடுபடாது. அதனால அன்புமணியும் சேர்ந்து கை கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதனால அன்புமணிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டார், வர எலெக்ஷன் வரையும் நான் தலைவராக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆமா, நீங்க பார்ட்டியை சரியா நடத்தல, நீங்க விமர்சனங்களை ஏற்றுக்கூட மாட்டேன்றீங்க, நிர்வாக குழுவில் யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீங்க அவரை எகிரி குச்சிக்கிறீங்க. அதனால ஒரு தலைமைன்னா லீடர்ஷிப் குவாலிட்டினா விமர்சனங்களை ஏற்றுக்கணும். நான் என்னை பத்தி எந்த விமர்சனம், 4 அறைக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு அறையில பேச வேண்டிய விஷயம் தானே சார். இது பொது வழியில பேசினா அன்புமணி அவர்களுடைய அந்த ஒரு அரசு கட்சி தலைவருடைய இமேஜ் என்ன வருது? அவரை பொறுத்த மட்டுங்க அவருக்கு என்னென்ன விதமான ஒரு பின்ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்த குடைச்சல் எல்லாம் கொடுத்தாங்களோ, எப்படி அன்புமணியை தலைவராக்கணும் அப்படின்னு சௌமியாலாம் வந்தாங்களோ,
அப்புறம் என் குடும்பத்து பெண்கள் யாரும் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தப்போ முதல்ல இவர் நிற்கிறதா சொல்லிட்டு அப்புறம் அன்புமணி நிற்கிறதா சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சி சௌமியாவை கேண்டிடேட்டாக போட்டு அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி சௌமியாவை கேண்டிடேட்டாக நிற்க வச்சாங்களோ. முதல்ல இவர் என் குடும்பமே அரசியலுக்கு வராதுன்னு சொன்னவர் தான். அப்புறம் அன்புமணியை மந்திரி ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார், எல்லாம் பண்ணார். கடைசியில் வந்து இப்போ அந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லையே. என்- பெண் அடிமைத்தனம் வேணாம், சமூக நீதி வேணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் வேணும்லாம் நீங்க வந்து பேசியிருக்கீங்களே, போராடி இருக்கீங்களே. அப்ப பெண் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு என் கேட்டா அங்க குடும்பத்தை பதில் இல்லையே சார்ந்த இல்லை, அவருக்கு. என்னோட குடும்பத்தை சார்ந்தவர் வரக்கூடாது, வேற எந்த பெண்மணிக்கு வேணா வரலாம், என்னோட குடும்பத்தை சார்ந்தவர் அது வரக்கூடாது. எப்படி சார் அது? அவர் சொல்றாரு அந்த அந்த அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரியா இருக்கு. அதுதான். அது குடும்ப வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி கட்சி அப்படின்லாம் வந்துருன்ட்டு வேணான்றார். ம். ஆனா அதுல அவரே வந்து என் குடும்பத்திலேருந்து யாரும் வந்து ஒரு பதவி ஏத்துக்க மாட்டாங்க அரசாங்கத்துலன்னு சொன்னவர் தான் இப்போ அன்புமணி பதவி ஏற்று தானே செயல்பட்டாரு. அதனால் அப்போவே அந்த உறுதிமொழியெல்லாம் போயிடுது. அவர் இப்போ டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டும் அவர் எந்த கவர்மெண்ட் பதவியிலும் இல்லை. ம். ஆனால் அவரோட பையன் வந்துட்டார். என் ஆமா. குடும்பம்னு சொன்னார், இப்போ பையன் வந்துட்டார். பையனுக்கு அப்புறம் மருமகளும் வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இங்கே இல்ல அப்ப கூட அவருக்கு பிரச்சனை இல்ல. இப்ப முகுந்தன் வர தடை அப்படிங்கிற போதுதான் அவருக்கு அந்த பிரச்சனை. முகுந்தன் வரதாங்க இங்கே பிரச்சனையே. இங்கே அதுதான் ஆரம்பம். ஆக்சுவலாக அது இன்னும் தீரவே இல்லை அந்த பிரச்சனை. அந்த முகுந்தன் வரதில் ஆரம்பித்து முகுந்தனுக்கு ஒத்துக்காத இருந்ததுலேருந்து அப்புறம் தான் இவர் செயல் தலைவராக பதவி இறக்கம் பண்ணி அந்த அப்புறம் இவர் நியமிச்ச ஆட்கள்லாம் நீக்கி அவர் நிற்க வைக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் நேற்று சமாதானம் வரைக்கும் நீக்கம் இவர் பண்றாங்க. போய் அன்புமணி அவரை பார்த்து அதுலேயும் ஒரு சரியாக ஒரு முடிவு வராமல் அவர் குருமூர்த்திலாம் போய் பார்த்து அப்புறம் குடும்பம்லாம் போய் பார்த்து தைலாபுரத்தில் சென்னையிலலாம் மீட்டிங்லாம் நடத்தி கடைசியில் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு அணுகுண்டை போட போகிறாரு அப்படின்னு சொன்ன எதிர்பார்த்த நேரத்தில் ம். அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிடுவார், இன்னைக்கு பாமக வந்து பிளவுபட்டுரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் டக்குன்னு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஆஃபரை நீட்டிட்டார் அன்புமணிக்கு. இந்த எலெக்ஷன் வரையும் நான் பார்த்துக்கிறேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தானே கட்சி போக போகுது, அதனால் ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, குரு சிஷ்யன் வந்து குருவை மிஞ்சலாம், பட் ஆனால் வந்து தந்தையை வந்து தன்னையை மிஞ்சக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் சொல்லி வந்து ஒரு மாதிரி ஒரு அனுதாபத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். ஸோ இப்போ வந்து ஒரு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி அவர் டாக்டர் ஏதோ ஒரு கடைசி காலத்தில் ஒரு ஆசைப்படுறாரு இந்த எலெக்ஷன் நடத்தி கண்ணீர் முடிக்கணும்னு. ஒவ்வொரு பேட்டிலையும் அந்த கண்ணீரையும் பார்க்க முடியுது. நம்ம இவரோட பேச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க தவறு செய்தார் ராமதாஸ்? என்ன பாமகவுல அவர் எங்க அவர் தவறு சரியா பண்ணிட்டார்? நடத்தலைன்றார். அவர் அந்த கட்சியை சரியா நடத்தல. ஒரு இல்ல அது election- அன்புமணி அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. ஆமா. ராமதாஸ் அவர்கள் எங்க தவறு பண்ணார்? இல்ல, ராமதாஸ் அவர்கள் எங்கேயும் தவறு பண்ணல. அவர் நிறுவனர் இல்ல இப்படி வழிகாட்டி. ஒவ்வொன்றுக்கும் பிரஸ் மீட் கூப்பிட வேண்டிய அவசியம் அவர் அவருக்கு எவ்ரி இல்லையா? யூஸ்வலா எவ்ரி தேர்ஸ்டே அப்புறம் சப்மிட் பண்ணி தானே இருக்காரு. அதான் ஏதோ ஒரு இப்போ விஷயத்துல- பண்றாரு. ஆமா, ஏதோ ஒரு காரணத்தினால மீட் பண்ணிட்டு இருக்காரு. ம். இப்போ சமீபத்தில் தொடர்ந்து அவர் மீட் பண்றதுக்கு காரணம் இந்த பிரச்சனை போயிட்டு ஆமா. இருக்கிறதுனால மீட் பண்றாரு. ஸோ அதனால வந்து அடிப்படையில் என்ன விஷயம்னா வந்து இந்த ஆஃபரை வந்து எவ்வளவு தூரம் வந்து அன்புமணி ஏத்துக்கிறாரு. அப்போ பார்ட்டி ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ இந்த ஒரு பேட்டி வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி டாக்டரை வந்து கட்சியை வளர்த்தாரு, எல்லாம் பண்ணாரு, கடைசியாக அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த எலெக்ஷன் அவர் நடத்திட்டு போட்டுமே, எதிர்காலம் வந்து அன்புமணி தானே, அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்புமணி தான் கொடுக்க போறேன்றாரு. ராமதாஸ் ஸோ அவர்கள் அன்புமணி அதான் வந்து இந்த சொல்றாரு. ஒரு 8 மாசம் 10 மாசம் அவர் கீழே ஒர்க் பண்ணதுல என்ன பிரச்சனை இருக்கு என்னைக்குமே அப்படின்ற நான் அந்த முட்டாள் கூட பண்ண மாட்டான், மடையன் கூட பண்ண மாட்டான், நான் போய் அன்புமணியை கட்சி விட்டு நீக்குவனா, என்னைக்கும் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆசைங்கிறது இன்னொரு நான் சில காலம் தானே, சில வருடம் தானே அதாங்க. அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர் மீண்டும் அன்புமணிக்கு பதவி கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா. ஆனா இது அதுக்கு அவரே பதிலும் அது வந்து சொல்றாரு. அவர் அவர் வந்து பண்ண மாட்டாரு, அவர் வந்து செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவருக்கு அன்புமணிக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும். ம். 8 மாசம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டாக்டர் ராமதாஸ் வந்து மீண்டும் நீங்களே தலைவராக இருங்கன்னு சொல்லுவாரா அப்படின்னு அந்த குடும்ப பாலிடிக்ஸில் வேற ஏதாவது பிக்சர் டேர்ன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேற ஏதோ ஒரு டேர்ன் ஆகி வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர் வேற ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இந்த 8 மாசத்துல தலைவராக இருக்கும்போது வேற ஒரு முடிவு எடுத்துட்டாரு, வேற ஒரு ஆளை நியமிச்சிட்டாரு, ஏதோ ஒன்று. ஆனால் பிள்ளை அவரோட சன்னுக்கு எதிராக அவர் பண்ணுவாரான்றது கொஞ்சம் டவுட்டு. அவரை வந்து அடிப்படை இந்த உறுப்பினர் பிரஸ் மீட்டை பார்க்கும்போதே கொஞ்சம் அதுவாதான் இருக்கு. அவர் சன்னை வந்து நீக்குவாரான்றது டவுட்டாக இருக்குது. அவர் வந்து ஒரு எமோஷன்ஸில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக, புரியுது. ஆமா. ஆனால் இப்போ வந்து அன்புமணி என்ன நினைப்பாரு, நமக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணபடி கொடுப்பாரா அப்படின்னு. அவர் ஏற்கனவே அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, 3 வருஷம் முன்னாடி கொடுத்தாரு, நீங்கள் சரியாக செயல்படலைன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. சரி அவர் இந்த எலெக்ஷனை நடத்தி பார்க்கட்டும், ம். முடிச்ச பிறகு எப்படி இருந்தாலும் கட்சி அவர் உங்ககிட்ட தான் வரப்போகுது, உங்களுக்கு அடுத்து அவருக்கு அடுத்த தலைவர் நீங்கள் தான், உங்களை விட்டால் அங்கே தலைவர் கிடையாது, ஜி.கே. மணி போன்றவர்கள்லாம் இனிமேல் ஒன்றும் பெரிய தலைவராக வந்து அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் சப்போஸ் டாக்டர் ராமதாஸ் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் உங்களுக்கு கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ அதுவரையும் அப்போ வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு சமாதானம், அப்போ நீங்கள் செயல் தலைவராக நீங்கள் இருக்கணும். இந்த 6 மாதம் இருந்து அவரோட வழிகாட்டுதலில் வேலை செய்யணும். செயல் தலைவருக்கு என்ன அதிகாரம்னா ஒரு அதிகாரம் இருக்காது, அவர்
தலைவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாரு. அதான் செயல் தலைவர்ன்றது அவர்தான். அததான் அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. நான் சொல்றபடி நீ நடந்துக்கோ, நான் சொல்றத நீ செய்யி, நீ சிறப்பா செயல்பட, உன்னை தேடி வந்து பதவி வரும் ஒரு 50 தொகுதி அப்படின்றாரு. எடுத்து வேலை செய்யுங்க, அப்பதானே ஆமா. கூட்டணியில் நம்ம வந்து தொகுதியெல்லாம் கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்றாரு அவரு. ம். ஆனா இப்போ அன்புமணிக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அவங்க அப்பா மேல. அவர் வந்து கரெக்டா கொடுப்பாரா, அவர் வந்து வேற ஏதாவது திசை திருப்பிடுவாரா, வேற ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாரா, ம். நம்மள வந்து தொங்கல்ல விட்டுருவாரா அப்படின்னா, நிச்சயமா ஒரு தந்தை வந்து மகனை தொங்கல்ல விடுவாரா அப்படின்னா வேற முதல்ல யார் கொடுத்துருக்க மாட்டாங்க. இருக்காங்க பாமகவுல? வேற யாருமே இல்லையே. ஆமா. அதனால அப்படி தொங்கல்ல விட்டாலுமே ஒரு கட்சியை கன்சாலிடேட் பண்ணலாம் அன்புமணி. ம். அப்பவும் கட்சியை கன்சாலிடேட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கும் வயசாச்சு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் போராட முடியாது இல்லையா? ஸோ அவரோட கடைசி ஆசை மாதிரி கூட அதை வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ம். அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு கூட வச்சு நீங்க விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ம். ஒரு சமாதான கொடியை வந்து தூக்கியிருக்காரு ராமதாஸ். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அன்புமணி. அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ண போறான்றதை பொறுத்து தான் பாமகவில் வந்து தேர்தலுக்குள்ள ஒரு சமாதானம் வருமா இல்லையான்னு தெரிய வரும். ம். இல்லைங்க இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நான் தான் தலைவருங்க, நான் எடுக்கிறதா முடிவு, அவர் என்ன வேணா முடிவு எடுத்துட்டு போட்டோம், நான் தொடர்ந்து நடைபயணத்தை போவேன், நான் தலைவராக இருந்து எல்லா ஆமா, வேலையும் பிறந்த செய்வேன். நாள் அன்றைக்கு அப்போ கூட்டணி யார்கிட்ட நடைபயணம். பேசுவாங்கன்னு கேட்டா ராமதாஸ் சொல்றாரு, கட்சிக்காரங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசுறதுன்ட்டு. அவங்களுக்கு தெரியும், அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் யார்கிட்ட யாரு பேசணும். அப்படின்னா தொண்டர்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்கு, 95% ஆதரவு எனக்கு தான் இருக்குன்றாரு. பட் அதெல்லாம் சொல்லலாம். பட் அடிப்படையில் கட்சியில் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அடுத்த கட்ட தலைவர் அன்புமணி தான் ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலாக. ம். ஸோ அதனால வந்து இதுல வந்து 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கு கட்சியோட நன்மைக்காக. ம். அதனால வந்து இப்போ வந்து ராமதாஸோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த எலெக்ஷன் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்றாரு. இல்ல அப்படி கேட்பதே எனக்கு அவமானமா நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் அவரு சொல்றாரு. அவமானமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வாய் விட்டு கேட்டார்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் கட்சி ஆகட்டும் தானே போகுதுன்றார். அப்போ அந்த அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்ற ஒரு அந்த கேள்வி இந்த அந்த நேரத்துல. அவசியம் ஏன் வந்ததுன்னா வந்து இவர் மேல நம்பிக்கை இல்லை, இந்த எலெக்ஷனை வந்து ஒரு சரியா நடத்த மாட்டாரு, ம். நம்ம கூட்டணியெல்லாம் நம்ம பேசி டிசைட் பண்ணலாம், நம்ம எந்த தொகுதி கேட்கணும் எப்படி உழைக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ம். ஸோ இந்த எலெக்ஷனை ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம பண்ணலாம்னு அவர் நினைக்கிறார். ம்ஹும். தொடர்ந்து தோல்வியை தழுவின்னு இருக்கிற பாமகவுக்கு ஏதாவது ஒரு உத்வேகம் கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அன்புமணி சரியா உழைக்கலன்றது அவருடைய பாயிண்டா இருக்கு. ம். அவர் வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் தாங்க நடந்திருக்கு, 24 எலெக்ஷன் தாங்க, 22 தலைவராக வந்தாருங்க, 24 எலெக்ஷன் நடந்தது. இப்போ 3 வருஷம் ஒரு பதவி காலம் முடிஞ்சு போச்சு 25ல். ஸோ இப்போ அவருக்கு ஒரு எலெக்ஷன் தான் வந்தது, அவருக்கு 2-3 எலெக்ஷன் தான் நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும்ல. ம். ம். ஒரு எலெக்ஷனோட அவர் நீங்கள் நிறுத்திட்டீங்க. ம். அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் தானே எல்லாம் பண்ணியிருந்தீங்க. 24 எலெக்ஷன் மட்டும்தானே அன்புமணி நினச்சபடி பாஜகவோட போனாங்க. அதனால வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு எலெக்ஷன் கொடுத்ததே அவரால் தாங்க முடியல. அதனால இப்போ அடுத்த எலெக்ஷன் நான் தான் நடத்துவேன்ற மாதிரி சொல்றார். ம். அதனால இதுல வந்து வெறும் எலெக்ஷன்ஸ் மட்டுமே இன்வால்வ் ஆகல, வெறும் எலெக்ஷன் கூட்டணி அது மாதிரி இதை தாண்டி வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு கட்சின்னா அந்த கட்சிக்கு ட்ரஸ்ட் செயல்படவே இல்ல, அதனால செயல் தலைவர் பதவி கொடுக்குறேன் இல்ல அப்படின்னு அதாங்க. அன்புமணி அவர் அவர்கள் செயல்படவே செயல்படலைன்னு இல்லையா? அவர் செயல்படலைன்னு அவரே சொல்றாரு. அப்புறம் செயல் தலைவர் எதுக்கு கொடுக்குறாரு? அவர் தான் செயல்படலைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்குறீங்க? அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. ம். செயல்படாத ஒருத்தரை நீங்க எதுக்கு ஒண்ணு நீங்க அவர் தலைவர் செயல்படல, அதனால செயல் தலைவர் தலைவர் பதவி பதவியிலும் கொடுக்குறேன், தூக்குறேன்னு இனிமேலாவது சொல்லுங்க, செயல்படுங்க. தலைவர் பதவியிலும் தூக்குறேன்னு சொல்லுங்க, ஒரு அதுல ஒரு அர்த்தம் உண்டு. தலைவர் கிடையாதுங்க, அவர் செயல்படலன்னு சொல்லுங்க. செயல்படாத அவருக்கு செயல் தலைவர் சிறப்பா பதவி. செயல்படாதவருடைய ஆர்கனைசேஷன்ல தான் இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமான்ற ஒரு கேள்வி அதாங்க வருது இப்போ இல்ல? இப்போ ஆகஸ்ட் மாதம் இன்னொரு மாநாடு நடத்துறாங்க, ம். மகளிர் மாநாடு நடத்த போறாங்க. ம். இப்போ அதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா இல்லைன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த இப்போ கடந்த மாநாடையும் அன்புமணி தான் நடத்தினார். ம். அதான் 3 மாசம் பாடுபட்டு அவர் தான் நடத்தினார். சித்திரை முழு ஏதோ நிலவு. ஒரு அழுத்தத்துல ராமதாஸ் அவர்கள் இந்த ஒரு பிடிவாதமா இந்த தலைவர் பதவி தங்கிட்ட இருக்கணும், இந்த வர எலெக்ஷனை தான் நடத்தணும், தான் கூட்டணி பேச்சுக்களை பேசணும், மற்ற பேக்கேஜ் எல்லாம் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறார். அதன் மூலம் கூட்டணி பேக்கேஜஸ் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த பேக்கேஜ் அவர் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அவரால் நினைக்கிறாரா, அவருக்கு ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருக்கான்றது நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து. ம். ம். அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள் என்ன டிசைட் பண்ண போறாரு இப்போ? அவர் அப்பா சொல்ற மாதிரி சரி பரவாயில்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு, சரி பரவாயில்ல, ஒரு 8 மாதம் தானே 10 மாதம் தானே, நான் செயல் தலைவராக கண்டினியூ பண்றேன், நீங்களே முடிவு பண்ணுங்க, என்ன வேணா நான் வேலை ஆக்சுவலி செய்யறேன். அந்த முடிவை எடுத்தா அரசியல் வட்டாரத்துல அன்புமணி அவர்கள் மீதான மதிப்பு கூடத்தானே செய்யும் இந்த கண்டிப்பா நேரத்துல. கண்டிப்பா கூட தான் செய்யும். ஏன்னா எதிர்காலத்துல எப்படியும் கட்சி அவர் பின்னாடி தான் அவர்தான் போகும். பாமகன்னு போது. வேற எங்கேயும் போகாது, ம். கட்சி அவர் பின்னாடி தான் போகும். அது வேற யாரும் வந்தாலும் கூட, இன்னொருத்தரை வந்து ராமதாஸே இன்னொருத்தரை உருவாக்கினா கூட ம். கட்சி என்னமோ அன்புமணிகிட்ட தான் போகும். ம். அது ராமதாஸ் இருக்கிறவனே இந்த பிரச்சனை. இப்போ ராமதாஸ் இருக்கும்பொழுதே கட்சி நிர்வாகிகள் முழுக்க அன்புமணி பின்னாடி இருக்கும்போது, ஆமா. ராமதாஸ் இல்லாத சூழல்ல எல்லாரும் நேச்சுரலி அவர் பின்னாடி தான் போவாங்க. ம். ராமதாஸே ஒரு ஆளை கொண்டு நிறுத்தினா கூட அவர் பின்னாடி போக மாட்டாங்க, ஓகே. அது இவங்க அன்புமணி பின்னாடி தான் போவாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்றது இப்போ இன்னைக்கு பாலை வந்து தூக்கி அன்புமணி பக்கம் போட்டாரு. அன்புமணி அந்த பாலை எப்படி விளையாடுறாரு, அவர் நல்ல பேட்மிண்டன் பிளேயர், அவர் எப்படி விளையாடுறாருன்ற பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ அன்புமணி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு? ஏன்னா
இவர் ஒன்று பேசினா அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து லேட்டாக வந்தாலும் வந்துகிட்டு இருந்துச்சு. இவர் யாராவது நீக்குனா அங்கேருந்து சேர்க்கறது, அது மாதிரி நேற்றைக்கு வந்து பாலு அவர்களை நீக்கி அறிவிச்சிருந்தாரு அந்த பேரவை தலைவர் அப்படிங்கிறதுலேருந்து. அதை வந்து தீர்மானங்கள் மூலிமா வந்து அவர் வந்து மீண்டும் வந்து சேர்த்திருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இவர் பேசியிருக்காரு. டிரால முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்ல இந்த சண்டைக்கு வந்து சமாதானத்துக்கே வாய்ப்பு இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் பாமகவுல அப்படிங்கிறது? சமாதானத்துக்கே வாய்ப்பு இல்லைன்னா வந்து அது பிளவுபட்டு தான் போகும் ஆக்சுவலாக. அது பிளவு பிளவுபட்டு போகணும் அப்படின்னா கட்சியிலிருந்து முன்னாள் நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள் விலகினவங்க, விலக்கப்பட்டவங்க, அவங்க வந்து ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. வன்னியர் சங்கங்கள் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கு. ஆனா கட்சியில அபிஷியலாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே அன்புமணி அவர்கள் சைட்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல பிளவுன்ற வார்த்தைக்கு அங்க இடம் இருக்கான்ற ஒரு கேள்வியே வருது. இல்லை, அதாவது வந்து யாராவது ஒருத்தர் சமாதானமாக போகணும் இல்லையா? இப்போது டாக்டர் வந்து அதோட கட்சியோட நிறுவனராக இருக்கார். அவர் வந்து ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கார். இவரும் பிடிவாதமாக இருக்கார், என்ன தலைவர் பதவியில் நீக்கக்கூடாதுன்னு. அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஹார்டு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா கட்சி பாதிக்கப்படுது இல்லை? கட்சி தொண்டர்கள் அப்போ வந்து விரக்தி அடைவாங்கல்ல. விரக்தி அடைஞ்சவங்க வந்து வேற கட்சி கூட போவாங்க, சொல்ல முடியாது. இதே மாதிரி நீடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன், வேற கட்சி கூட போவேன். அவங்களுக்கு கட்சியோட எதிர்காலம் இந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக ரெண்டு பிளவாக இருக்கும் பொழுது அது வந்து கட்சி எப்படி தேர்தலில் வெற்றி பெறும்? அந்த ஓட் பேங்கை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? உங்கள் ஓட் பேங்கை ஒரு பக்கம் அன்புமணிக்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. யார்கிட்ட பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? அப்படி கூட்டணிக்கு பேசும்போது நீங்கள் ஒரு டிமாண்டோட ஒரு அந்த பவரோட பேச முடியுமா? பார்கெனிங் பவரோட சொல்லலையே இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள். என்கிட்ட தான் பேசணுங்கிறத கூட சொல்லலையே. கட்சிக்காரர்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும்னு. அப்படியே சொல்ல என்கிட்ட தான் வந்து கூட்டணி பேசுறவங்க பேசுறாங்க. அவரை கூடவே என்னன்னு சொல்றாருல்ல, கட்சி தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்றாருல்ல, கட்சி என் பக்கம் தான் இருக்குன்றாருல்ல. ஸோ அதுலேருந்து எங்கிட்ட தான் பேசணுன்றது ஒரு இன்டைரக்டாக சொல்றாரு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த பிரச்சனை. இப்போது ஒரு கட்சியில் பிரச்சனை வரும்பொழுது ரெண்டு வெவ்வேறு தலைவர்களுக்குள்ள நடந்தால் அதோட விஷயம் வேற. இது வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற பிரச்சனையா இருக்கு. ரெண்டு வெவ்வேறு தலைவர்களுக்கு, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நடந்ததுன்னா பிளவு ஆகி அவங்க ஒரு பக்கம் போனாங்க. அதில் குடும்பம்ன்ற விஷயம்லாம் எங்கேயுமே வரல. அது நேரடியாக செங்குத்தான ஒரு பிளவாக போயிட்டு போச்சு. அதே மாதிரி வைகோவுக்கும் கலைஞருக்கும் பிளவுனா ரெண்டு வெவ்வேறு ஆட்கள் பிளவுபட்டாங்க, போனாங்க, அவ்வளோதான், ரைட்டு. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு நிறைய பேர் ஜெயலலிதா விட்டும் பிரிஞ்சு போய் கட்சியெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இது வந்து குடும்பத்தில் அப்பாவுக்கும் பையனுக்குமான தகராறு. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் இப்போது திமுகவில் வந்து அழகிரி ஒரு கொஞ்ச நாள் தகராறு பண்ணியிருந்தார் ஸ்டாலினுக்கு கொடுக்குறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அழகிரியை ஒதுங்கிட்டார். ஸ்டாலினுக்கு கட்சி பேக்கப் ஃபுல்லாக இருந்தது, கலைஞர் பேக்கப் ஃபுல்லாக இருந்தது. அவர் ஒதுங்கிட்டார், இவருக்கு கிளியர் வே வந்துடுச்சு. ஆனால் இங்கே வந்து போட்டியே கூட கிடையாது. இப்போ ஸ்டாலினுக்கு அழகிரி போட்டி மாதிரி இங்கே வந்து அன்புமணிக்கு போட்டியும் கிடையாது. அது அவருக்கு அடுத்தது ஒரே வாரிசாக இவர் தான் இருக்கார். இவர் இருக்கும்போது இவர் வந்து அப்பா சொல்கிறத நம்பி இருக்க வேண்டியதான். அவர் சொல்கிறத நம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இல்லாட்டி கட்சி வந்து கூட்டணி பேசுறதெல்லாம் இப்போ ரெண்டாக இருக்கும்போது யார்கிட்ட பேசுவாங்க? அன்புமணிகிட்ட தான். நீங்கள் கட்சி அஃபிஷியலாகவே கூட பிளவுபடலைங்க, இதே மாதிரியே போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. கூட்டணி பேசுகிறவங்க யார்கிட்ட பேசுவாங்க? அன்புமணிகிட்ட பேசினா செல்லாதுன்னு ராமதாஸ் சொல்லுவார், ராமதாஸ்கிட்ட பேசினா செல்லாதுன்னு அன்புமணி சொல்லுவார். அப்போ ரெண்டு பேரும் வந்து கட்சிக்காரங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுவாங்களா? அது வந்து சரியா வராதுல்ல. இவர் ஒரு தொகுதி ரெண்டு பேரும் போடுவாரு. பாமக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் கிட்ட இல்ல, இது வரைக்கும் இல்லவே இல்லன்ட்டாரு அவரு. சொல்ல முடியாது. அன்புமணி தரப்புல யாராவது பேசியிருக்கலாம், ராமதாஸுக்கு தெரியாது இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்ல. ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு பேரும் இப்படி வித்தியாசமான கருத்துக்களோட இருந்தா, ரெண்டு பேரும் கருத்து ஒற்றுமை இல்லாம இருந்தா, அப்போ கூட்டணி பேச வர கட்சிகள் யார்கிட்ட பேசும்? உங்க கட்சியிலேயே நீங்க சீட்டெல்லாம் ஒதுக்குறது எப்படி ஒதுக்குவீங்க? உங்க கட்சியிலேயே நீங்க முடிவெல்லாம் எப்படி எடுப்பீங்க? அப்போ பிளவுன்ற ஸ்டேஜுக்கு நீங்க போனீங்கன்னா உங்க கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகுது? அது வந்து சரியான நீங்களே வளர்த்த கட்சியை நீங்களே முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். அதனால இதெல்லாம் இருக்கு. அதனால இது வந்து இந்த இப்போ இந்த சீன் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த சீன் எப்படி ஆகும்னு பார்க்கணும். இந்த சீன் முடிஞ்சு இது போட்டாங்க, ஸ்க்ரீனை போட்டாங்க கீழே. அடுத்த சீன் வந்து பின்னாடி திரைக்கு பின்னால் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் அடுத்த வியாழக்கிழமை நமக்கு தெரிய வரும். அதனால் ஒரு ஆஃபர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அன்புமணிக்கு. அதை அவர் ஏற்றுட்டு வந்து சரி ஃபாதர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு நிற்பாரா, இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, இந்த சமாதானத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரான்றதை பார்க்கணும். இப்போ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு பேசும்போது பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன்
அவரை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ₹100 பரிசு தரோம் அப்படின்னு சொல்றாரு. பாமகவினுடைய பொதுச் செயலாளர் அவரை ஏன் இப்படி ஒரு விமர்சிக்கிறாரு? அவர் கொஞ்ச நாள் இங்க இருந்தாருங்க, திடீர்னு அங்க போயிட்டாரு, அன்புமணிகிட்ட போயிட்டாரு. ஓ, அந்த கோவத்துல அவர் பேசுறாரு. ஓகே, அவர் இங்க தான் உட்கார்ந்து இருந்தாரு. சரி, உட்கார்ந்து அன்புமணிக்கு எதிராக பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ம், ம். சடன்னு பார்த்தா ஒரு நாள் அங்க போய் உட்காந்துருக்காரு அன்புமணி பக்கத்துல. ஆதரவாளரா அதான் மாறிட்டாரு. அவரோட ஓகே, ஆதரவாளரா போயிட்டாரு. அதனால அவருக்கு டாக்டருக்கு கோவம், இன்டைரக்டா ம், ம், ஒரு கிண்டலா நக்கலா பேசுறாரு, அவரோட கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி பேசுறாரு. ம், ம், அதாவது நேரடியாக அட்டாக் பண்ணாம மறைமுகமா அட்டாக் பண்றாரு. ம், ம், இவங்கெல்லாம் வந்து எதுக்காக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ம், ம். ம். ஓகே, ஓகே. அவ்வளவுதான் அவங்களுடைய இது அப்படின்ற ஆமா மாதிரி ஆமா அவங்க சொல்றாரு. வந்து ஒரு ஓகே. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி ஆளுங்களா, ஒரு பார்ட்டி தலைமைக்கு வந்து ஒரு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க மாதிரி தெரியல. யார் வந்து இது மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்றாரு. கட்சி இல்லையே. அதான் அதுதான் வேறு இங்க. கட்சி இல்ல. ஆ, எனக்கு எங்கிட்ட லாயல்ட்டி, எனக்கு விசுவாசம் காமிக்காத அங்க போய் விசுவாசத்தை திடீர்னு விசுவாசத்தை மாத்திக்கிறது இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்கு. ஓகே. இப்ப அதனால குருமூர்த்தி சையதுசாமி அவர்கள் வந்து பேசினாங்க. அதையும் இவர் பொதுவெளியிலேயே சொல்றாரு. 2 மிகப்பெரும் ஆளுமைகள் வந்து பேசினாங்க. அதுல ஒருத்தர் சிவப்பா இருப்பாரு அப்படின்லாம் வந்து அவர் சொல்றாரு. இப்ப அந்த பேச்சுவார்த்தை எடுபடல அப்படிங்கிறது இன்னைக்கு பிரஸ் மீட்ல தெரிஞ்சிருக்கு. அவங்க அங்கேயும் போய் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இனி வந்து இது பாஜக அனுப்பி வைத்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஆரம்பமா அவங்க இருவரும்? ரெண்டு பேரும் இந்த பேச்சுவார்த்தை சமாதானத்துல முடியல அப்படின்னா இன்னும் வேற என்ன ஸ்டெப்பை பாஜகவினர் எடுப்பாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்கும் இல்ல அப்படி? பாஜக தொடர்ந்து எடுப்பாங்க. பாஜகவுடைய நோக்கமே அது ஒன்றுபட்ட பாமகவா 2 பேரும் ஒன்றுபட்டு இருந்து தேர்தல்ல அந்த வாக்குகளை அறுவடை பண்ணணும். ம், தேர்தல் கூட்டணி கட்சியா அதை சேர்த்து நம்ம வாக்குகளை அறுவடை பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். ம், அதனால அவங்க தொடர்ந்து தங்கள் முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பாஜக பிளவுக்கு காரணங்க. பாஜக பிளவுக்கு காரணம்னு அவர் இன்னைக்கே சொல்றாரு ராமதாஸ். அவங்க ஒன்றும் இது பின்னாடி இல்லைன்றாரு. அவங்களுக்கு ம். இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. இல்ல முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமானப்போ ஊடகங்கள்ல வரும்போது கூட அன்புமணி அவர்களுடைய ஒரு ரெக்வஸ்டின் பேர்ல தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட பேசுனாங்க. ஆனா அவங்க அன்புமணி அவங்க வந்தது அன்புமணிக்கே தெரியாது. பிடிக்கல அப்படின்னு சொல்லி இல்ல ஒரு ஒரு பிடிக்கல, இது தெரியாது. 3வது நபர்கள் வந்து சமாதான இல்ல இல்ல பேச்சுவார்த்தையில வேணாம் குருமூர்த்தியும் வர்றதும் தெரியாது. வர்றது வந்து அவருக்கே தெரியாது அன்புமணிக்கு. அவங்க அம்மா சொல்லி தான் அவருக்கே தெரியும்னு அவர் ம், சொல்லியிருக்காரு. ம், எங்க ம், அம்மா தான் சொன்னாங்க அவங்க வராங்கட்டு, நான் உடனே கிளம்பி போயிட்டேன்னு சொல்றாரு. ம், இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து குருமூர்த்தியோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் அன்புமணிகிட்ட பேசியிருப்பாரு, ம், ஃபோனில் கூட ம், பேசியிருப்பாரு, சொல்ல ம், முடியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கட்சி வந்து இந்த 2 பேரும் ஒன்றாகணும், கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், கட்சியோட கூட்டணி வைக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து பாஜக ஒர்க் பண்ணுறாங்க. ம், அது தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி விட்டுற மாட்டாங்க. தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ம், ப்ராபப்ளி இந்த இந்த இப்போ இந்த ராமதாஸ் வந்து இந்த இது கொடுத்துருக்காரு, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காருல்ல, இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இது, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் தலைவர் பதவியை கொடுத்துருவேன்ட்டு, ம். இந்த ஐடியா கூட இவங்க ஃப்ளோட் பண்ண ஐடியாவாக தான் இருக்கும். குருமூர்த்தி சொன்ன ஐடியாவை தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவரா இந்த முடிவை எடுக்கல. இதுதான் என்னுடைய கருத்து. தான் இப்ப இங்க இவர் ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய அவரை மதிப்பு பொறுத்த இங்க மட்டும் இல்ல, அவரை பொறுத்த மட்டும் தான் இறக்குற வரையும் தான் தான் தலைவர்னு முடிவில் தான் இருந்தார். ம். இனிமே தலைவர் நான் தான், நீ செயல் தலைவர், நான் இறந்து போன பிறகு நீ தலைவராக மாறிடுன்றதான் அந்த இதுதான் இருந்தார். இப்போ அங்க அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ம். இல்ல அந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது பிரியா விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை அங்க மென்ஷன் பண்ணாருங்கிறது ஒரு டவுட் ஆச்சு எல்லாருக்கும். ஆமாங்க, அது மாதிரி சொல்ல இவர் வேண்டிய வந்து அவசியம் 3 இல்லையே. மாசத்துக்கு அப்புறம் நாம தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அதான் பிரியா விடைபெறுகிறேன். அப்போ அவருக்கு வந்து குடும்பத்திலேருந்து ப்ரெஷர், நீங்கள் வந்து அன்புமணியை வந்து ஃப்ரீயாக செயல்பட விடுங்க அப்படின்னு ம். குடும்பத்திலேருந்தே ஒரே ப்ரெஷர். நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷனை நோக்கி கட்சி போகுதுங்க, எலெக்ஷன் ம். இல்லை இருந்தால் பரவாயில்ல, எலெக்ஷனை நோக்கி கட்சி போகும்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து கீழே கேடரை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். அவன் வந்து மற்ற கட்சிக்காரங்களாம் ஆக்டிவாக வேலை செய்யும்போது ஆமா. இவன் வந்து முடிச்சுட்டு இருப்பான்ல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நம்ம கட்சி என்ன பண்ண போகுது தெரியல, வேட்பாளராயே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து கூட்டணி கூட கூட்டணியெல்லாம் ஃபார்ம் ஆமா. பண்ணி ஏதோ ஒரு இதில் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி ம். பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா வேற. ம். இது இவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் பாமக நடந்திருந்தா அந்த மத்திய வட தமிழகத்தில் விஜயோடைய இது ஆதிக்கம் அதிகமாகும். ம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அந்த இந்த இந்த ஓட்டு அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு ஒருமுகமாக வந்து காட்சி அளிக்கிறாங்களோ மக்கள்கிட்ட, அப்போ தான் வந்து மக்களுக்கு அந்த அந்த தொண்டர்களுக்கு மறுபடியும் பாமக மேலே நம்பிக்கை வரும். இல்லாட்டி வந்து அது வந்து நீங்கள் எலெக்ஷன்ஸ் நெருங்கும்போது இதே மாதிரி நீடிச்சுதான் நிலைமை, அதோடைய பாமகவுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது அப்புறம் மீண்டும் இது மாதிரி கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியை ஃபார்ம் பண்றதுல மும்முரமாக இருக்கிறது பாஜக. அதை பத்தி பேசலான்னு நம்ம வந்தா இடையில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்.
ஆக்சுவலி அது வந்து டிஆர் பாலு அவர்களுக்கு நான் போய் எதிர்த்து கேள்வி கேட்க போறேன் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா இந்த செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேட்டா நான் 2026ல பாஜக தான் ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய விருப்பம். என்னோட கருத்து அதுதான். ஆனா நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன் அப்படின்றாரு. இவரு இவரு ஏன் மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வராரு? பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரைக்கும், அண்ணாமலை அவர்கள் தான் பிரஸ் மீட் குடுப்பாரு. தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல இவங்களாகட்டும், அவங்கலாம் அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க பகுதியில அவங்க எப்பயாவது குடுப்பது உண்டு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு. அவரு செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு முக்கியத்துவம், அவருக்கு ஒரு இடம் கிடைப்பதற்குள்ள மீண்டும் இவர் வந்து பிரேக்கிங்கா குடுப்பது எப்படி பார்க்கறது? இல்ல அவர் வந்து ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு மறுநாள் வந்து ஆமா. ஒரு இந்த வீடியோ சிடிஆர் கால் ரிஜிஸ்டர்லாம் வச்சுட்டு அவன் இவன் கூட பேசினா இவர் ஆமா, அவர் ஆமா. கூட பேசினாரு ஏதோ விஷயத்தை ம். சொல்லிட்டு 24ஆம் தேதி சம்பவம் நடந்த 24ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இன்னைக்கும் அத அப்படின்னு பேசியிருக்காரு. அதை பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட பழைய பிஆர்ஓ வந்து மாநகராட்சி வழக்கு 50 லட்சம் ஆமா ரூபாய் கேட்டு போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. அதையும் இன்னைக்கு பெட்டியில் அவர் சொல்றாரு. நடராஜன். போயிட்டு அது அவர் சந்திக்கிறாரு வச்சுக்கோங்க. அது ம். அதோட ஒட்டி தான் டிஆர் பாலு விஷயத்தை அவர் ம், சொல்றாரு. ம், அவரை ம். நான் குறுக்கு விசாரணை பண்ண ஆமா. போறேன். அவர் சொத்து எப்படி வந்ததெல்லாம் கேட்குறாரு. ஓகே அதெல்லாம் அவர் கேட்டு போட்டோம். அது டிஆர் பாலுக்கும் அவருக்கு உள்ள விஷயம். ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கிற பிறகு அவரால சும்மா இருக்க முடியலங்க. ஏன்னா அவருக்கு ம், வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் வந்திருக்கு ம். ஆக்சுவலா. அவர் வந்து ஒரு எடப்பாடி அவர்கள் சொல்லி அவரை நீக்கிட்டாங்க ஆக்சுவலா. ஏதோ ஏன்னா இவர் வந்து தலைமை சொல்ல கேட்டுட்டு எடப்பாடி கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஏத்துந்து போக ரெடியா இருக்கார். ம். அந்த கடைசியா ஃபைனலா போய் அவர் பார்த்துட்டு, நீங்க எடப்பாடியோட தலைமையிலே கூட்டணி வச்சுக்கோங்க. நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி கேட்டு செயல்படுறேன் நானு. நீங்க சொல்ற உங்க வழிகாட்டுதல்லயே போறேன். நான் வந்து கூட்டணி மத்த கட்சிகள விமர்சிச்சு எதுவும் பேச மாட்டேன்லாம் சொல்லிட்டுலாம் வந்தவரு. சாஃப்ட் கார்னரே எடுத்தாரு எடப்பாடி ஆமா. அண்ணன் அப்படின்னு பிரஸ் மீட்லாம் கூட அப்படிதான் குடுத்திருந்தாரு. எடுத்தாரு. எடுத்துமே இவர தூக்கிட்டாங்க. எடப்பாடி ஆமா. ரொம்ப தெளிவா இருந்தார். கொங்கு நாட்டுல நம்ம ஒருத்தர் தான் லீடர். வேற ஒருத்தர் லீடர் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருந்தார். ஸோ அண்ணாமலைய தூக்கிட்டார். தூக்கிட்ட உடனே அண்ணாமலைக்கு சவுத் ஜோன்ல வந்து பாஜக கோஆர்டினேட்டரா ஒரு இது குடுக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது. அமித்ஷா 13/4 அன்னைக்கு வந்தபோது 13/4 அன்னைக்கு அது குடுக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே சவுத் ஜோன் கோஆர்டினேட்டர்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அவர் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால பிரஸ் கான்ஃபரன்ஸே லேட்டா கலந்துட்டார் எடப்பாடி. சாயந்தரம் 5 மணிக்கு தான் கலந்துட்டார். காத்தால 11 மணிக்கு பதிலா சாயந்தரம் 5 மணி தான் கலந்துட்டார். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது எடப்பாடி ரொம்ப தெளிவா அவரை வந்து வெளியில அனுப்பிச்சிட்டாரு. பாஜகவும் சரி அவர் வந்து இடைப்பட்ட காலத்துல எண் மக்கள் யாத்திரை நடத்தியிருக்காரு. அது இது கட்சியை வளர்த்தாரு. 11% ஓட்டு வாங்கினாரு. பேசுபொருளாக்கி ஒரு இருக்காரு பாஜக. பாஜகவை பேசுபொருளாக்கிட்டாரு. இந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கூட்டணியை வச்சு ஒரு 18% ஓட்டை வாங்கிட்டார் கூட்டணியில. ம். அப்படின்னு சரி அவருக்கு வந்து ஒரு சரி இவரை வந்து இன்னும் கன்டினியூ பண்ணா பெட்டர் அப்படின்னு நினைக்கும்போது இல்ல அதிமுக கிட்ட ஒரு 20% ஓட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 18% ஓட்டு இருக்கு நம்ம கூட்டணி கட்சிகிட்ட. 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரு 38% ஓட்டுன்னா இன்னும் கொஞ்சம் சில கட்சிகளை சேர்த்தா கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல பாஜக வந்து அதிமுக கூட்டணியெல்லாம் சேர்த்திருக்கு. ஆனால் அந்த அதிமுக கூட்டணி இருக்கும் பொழுது அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னா அண்ணாமலை வந்து ஏற்கனவே கூட்டணி அதிமுக கூட்டணி பிரியறதுக்கு 24 லட்சத்துக்கு முன்னாடி பிரியறதுக்கு காரணம் அண்ணாமலையா இருந்தார். அண்ணாமலை வந்து ஜெயலலிதா பத்தி பேசினாரு, எம்ஜிஆரை பத்தி பேசினாரு. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நாங்க பிரிஞ்சு வரோன்ட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு, அப்பவும் வந்து இவங்கள பத்தி பேசுறத விடல. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து எங்க அம்மா வந்து ஜெயலலிதாவுக்கு கொஞ்சமும் இது குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க வந்து மனைவி ஆமா உயர்ந்தவர். உயர்ந்தவங்க. அந்த மாதிரிலாம் பேசினாரு. அது தேவையில்லாத ஒரு பேச்சு ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. அப்படிலாம் பேசும்போது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து இவங்க வந்து ஒரேடியா சரி கட் பண்ணி விடுறது பெட்டர்ன்னு அந்த கூட்டணிக்கு முதல் கண்டிஷனே அண்ணாமலையே கழட்டி விடுறது தான் ஆக்சுவலா. அதனால அவரை கழட்டி விட்டு நயனா நாகேந்திரன் போட்டாங்க வச்சுக்கோங்க. அது வந்து இவருக்கு வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அது வெளியில காமிக்க மாட்டேங்கிறாரே தவிர, அவருக்கு பெரிய மன அழுத்தம். அது அவர் என்ன பண்ணாரு, இந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்குன்னு ஒரு செட்டை உருவாக்கி வச்சுட்டாரு. அவருக்குன்னு தமிழ்நாடு பாஜகல ஒரு செட்டு, ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாரு. அது வந்து ஒரு ஊருக்கு 10 பேர் உருவாக்கி இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் இன்னைக்கு அமித்ஷா பேசும்போது ஒவ்வொரு அண்ணாமலை பேரை சொல்லும்போது கத்தினாங்க பார்த்தீங்களா? அது வந்து இவங்க ஏற்பாடு தான். இவரெல்லாம் இவங்க ஆட்கள் ஏற்பாடு தான் அதெல்லாம். இந்த வார் ரூம் இன்னும் இருக்கு. அண்ணாமலையோட வார் ரூம் இன்னும் தொடர்ந்து செயல்படுது. அது எப்படி செயல்படுது? அதுக்கு யார் பணம் குடுக்குறாங்கலாம் தான் கேட்கறாங்க நெறைய பேர். இவருக்கே யார் பணம் குடுக்குறாங்க? என் வீட்டுக்கே 3 லட்சம் பேர் ₹3 லட்சம் என் ஃப்ரெண்டு தான் குடுக்குறான்றார். இதெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினாருன்னா, ஃப்ரெண்டு உனக்கு ஏன் குடுக்குறாரு? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அவருக்கு என்ன ஆதாயம் உங்களால அவருக்கு? இப்ப நீங்க ஆளுங்கட்சி மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு கன்செஷன் பண்ணி தர்றீங்களா? சலுகைகள்லாம் குடுக்குறீங்களா? இல்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல டெண்டர் வாங்கி தர்றீங்களா ஏதாவது? ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்ல மிரட்டி வாங்குறீங்களா? என்போர்ஸ்மென்ட் சொல்லி, பேர சொல்லி.
ஏதோ ஒன்று இருக்கணும்ல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு 3 லட்சம் வாடகைக்கு தராருன்னா எதுக்குங்க தரணும் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு? நீங்கள் பதவிக்கு வந்தபோது உங்கள் சொத்து எவ்வளோ, இப்போ உங்கள் சொத்து எவ்வளோ அப்படின்லாம் சில பேர் அவரை கேட்குறாங்க, பார்த்து கேட்குறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு பக்கம் அவர் சம்பாதிக்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க. அது அவர் எப்படி சமாளிக்கிறாரோ அது வேற விஷயம். இந்த காயத்ரி ராம் போன்றவரெல்லாம் அதுதானே கேட்குறாங்க, உங்கள் சொத்து என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் பெரிய மன அழுத்தத்தில் இருக்கார். தனக்கு வந்து அந்த பதவி பறிச்சதுன்றது வந்து அவர் ரொம்ப ஒரு கோவத்தில் இருக்கார். ஸோ அதனால எப்படியாவது வந்து மீண்டும் பதவியை பிடிக்கணுன்றதுல, தமிழ்நாடு பதவியை பிடிக்கணுன்றதுல, மீண்டும் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பாலிடிக்ஸ் நம்ம பண்ணி, அதிமுக, திமுகவுக்கு எதிராக நம்ம பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர். அதனால அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவார். இந்த வர எலெக்ஷன்ஸ் வரையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தனி கட்சியை கூட ஆரம்பிப்பார். அவர் சொல்ல முடியாது. ஏற்கனவே அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படின்லாம் ஏன்னா ஒரு பார்ட்டி ஒரு முடிவு எடுத்திருக்குங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சு அதுவே அந்த கூட்டணியே ஒழுங்கா என்ன கேட்டா நான் 26ல பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா தலைமைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்றாரு. உங்க தலைமை ஒரு முடிவு எடுத்த பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கு அங்க இடமே இல்லைங்க. நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நீங்க எதுக்கு சொல்றீங்க? தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்குங்க. நாங்க எங்க அதிமுக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கோங்க. அதிமுக தலைமையில எங்க ஆட்சி அமைப்போங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு கூட சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா பாஜக தலைமையில தான் ஆட்சி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜக ஆட்சி தான் வரணும்னு சொன்னீங்கன்னா, அது எல்லா கட்சிக்காரனும் அப்படிதான் சொல்லுவான். பட் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டி வந்து ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே இங்க கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா. அதுவே அதிமுகல இரிட்டேட் ஆயிருக்காங்க ரொம்ப. அப்படி இருக்கும்போது நீங்க நடுவில் பூந்து இந்த மாதிரி ஒரு இது விட்டீங்கன்னா, இடையில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை விட்டீங்கன்னா, அதிமுக பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்ப இந்த மாதிரி இவரை வச்சுட்டு எப்படி நீங்க வந்து கூட்டணி கூட்டங்கள்லாம் நடத்துவீங்க? இவரை வச்சு எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அவர் அதிமுக எப்படி ஓட்டு கேட்பாரு? இல்ல, நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைவர் ஆயிடக்கூடாது, அவரை செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு மறைமுகமா நிறைய வேலை பார்த்தார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு விமர்சனங்கள் உண்டு. நிறைய உண்டுங்க. நிறைய பண்ணிருக்காருங்க. ட்ரை பண்ணி பார்த்தாரு. இப்போ அவரை செயல்பட விடாம, அவர் லைம் லைட்டுக்கு வர விடாம இருக்கிறதுக்கான காரியங்கள்ல ஈடுபடுவதாக முன்னெடுத்திருக்காரா அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறத? இல்ல அவர் வந்து நயினார் நாகேந்திரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வேற. அவர் கொஞ்சம் சாதுவா மெதுவா தான் செயல்படுறாரு. இவர் வந்து தடாலடியா செயல்படுறாரு. எங்க மைக் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு உடனே நின்று வச்சுக்கோங்க, பேசுறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வந்து ஏதோ பரபரப்பா இவர் ஏதோ பண்ணி ஏதோ பண்றார். சரி, ஏதோ ஒரு அரசியல்வாதி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆக்டிவா செயல்படுறாருன்ற ஒரு பேரை வாங்கணுன்றதுக்கு அப்படி பண்றாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்குன்னு வந்து கட்சி வந்து ஒரு முடிவு எடுத்த பிறகு பாஜக ஆட்சி தான் வரணும் அப்படின்னா, பாஜக ஆட்சி வரணும்னு எல்லா பாஜகக்காரனும் சொல்ல தான் செய்வான். அதை நீங்க வெளியில சொல்றீங்க. இங்க வந்து அமித்ஷாவே என்ன சொல்றாரு? கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுகவோட எல்லாம் ஒழுங்கா இணைந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்போ நீங்க வந்து பாஜக ஆட்சி தான் வரணும்னு இடைச்செருகல் மாதிரி நடுவில் ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா, அப்போ நீங்க அந்த கூட்டணியோட இன்ட்ரெஸ்ட்காக நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? நீங்க இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கே வந்து அதிமுக பலமுறை கேள்வி கேட்டாச்சு. இப்ப வரைக்கும் பதில் கிடையாது. அதிமுக இப்ப 2வது தடவையும் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. 2026 மதுரையில சொல்லிட்டு போயிட்டாரு. 2026 பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி மலரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப வந்து அதிமுக தலைமை தாங்கிற கட்சி என்ன பண்ணும்? அப்போ அது மட்டும் இல்ல, முதல் தடவை அவர் பேசின போதே அவர் என்ன சொன்னாரு? கூட்டணி இடங்கள் பங்கீடு குறித்தும், அப்புறம் போர்ட்போலியோ எப்படி பங்கு போட்டுக் கொள்வது என்பது பற்றியும், தேர்தல் முடிந்த பிறகு அதை பத்தி பேசுவோம். அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுவோம் நாங்க. அதாவது இலாக்காக்களை பங்கு போட்டுக்கிறத பத்தி பேசுவோம் அப்படின்ற அளவுக்கு அமித்ஷா பேசிட்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே 13 நாள்லயே பேசிட்டு போயிட்டார். எடப்பாடி அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து இல்லைன்னு சொல்றாரு, கூட்டணி வச்சிருக்காரே தவிர, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய நெருடலா போயிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலா. அது வந்து எந்த கட்டத்துல போய் முடியும்? ஏன்னா ஏற்கனவே 2 மனத்தோட தான் இருக்காரு எடப்பாடி. இதை விட்டா நேரம் தாவேக்காக்கு போயிடலாமான்னு ஒரு யோசனையில இருக்காரு. மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வேற இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாருன்னா, அவர் வந்து எண்ணெயும் தண்ணியுமா தான் அந்த கூட்டணி இருக்கு. இப்போ ஜெல்லாக மாட்டேங்குது. அவங்க எந்த காரணத்தினால கூட்டணி 10 மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்கன்னா அந்த பர்பஸே அடிபட்டு போச்சு ஆக்சுவலா. ஜெல்லாகாது இருக்கு. இவங்க வேற கூட்டணி ஆட்சி அது இதுன்னு குட்டையை குழப்பினாங்களா? அதனால அதிமுக காரங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. நடுவில் அண்ணாமலை வேற பாஜக ஆட்சின்னு சொன்னாருன்னா இன்னும் குட்டையை குழப்புற மாதிரி ஆயிடும் ஆக்சுவலா. ஏற்கனவே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க பல்வேறு முரண்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, தொகுதி பங்கீடுல எல்லா கூட்டணி கட்சியினருமே பேசுறாங்க. கூட்டணி கட்சியினரால தான் இந்த வெற்றியே சாத்தியம். அதனால நீங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சீட்டு எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய நிர்பந்தம் தான் திமுகவுக்கு. இருந்தாலும் கூட்டணியை கட்டுக்கோப்பா அப்படி கொண்டு போறாங்க.
எல்முருகன் சொன்னாரு அதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது நம்ம மதிமுக தரப்புல இருந்து யாராவது வந்து சொன்னாதான் நமக்கு இல்ல தெரியும். மதிமுகல மறுத்துட்டாங்க. மறுத்திருக்காங்க. பட் துரை வைகோ மறுத்துட்டார். மறுபடியும் அதே ஸ்டாண்ட்ல தானே பாஜகவினர் இருக்காங்க. இல்ல அவங்க இல்ல அவங்க சொன்னது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற ஏதோ ஒரு கட்சியை சொன்னாங்களே தவிர மதிமுகன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் ஆக்சுவலா. அது சொல்ல முடியாது. கொங்கு நாடு மக்கள் கட்சியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும். சரி, okay. ஈஸ்வரன் கூட போகலாம், அந்த கூட்டணிக்கு போகலாம். அதுவும் ஒரு கட்சி தான். இந்த திமுக கூட்டணியில் ஒரு கட்சியா தானே இருக்கு. அது கூட போகலாம், சொல்ல முடியாது. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக கூட்டணியில இடங்கள் கேட்டு இந்த கட்சிகள்லாம் வந்து கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு உள்ள சில கருத்து வேறுபாடு இருந்தா கூட அவங்க ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி இந்தியா கூட்டணி, இந்திய அளவில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாடு அளவில் திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த 3 எலெக்ஷன்ஸா வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனும் வந்து எதிர்க்க வந்து அவங்களுக்கு சரியான கூட்டணி, உங்களுக்கு போட்டியா சரியான கூட்டணி அமையல. அப்புறம் 2வது ஸ்டாலினோட இமேஜும் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் உயர்ந்திருக்கு. ஆனா கட்சியை பத்தி ஆட்சியை பத்தி விமர்சனங்கள் இருந்தா கூட தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின்ற தலைவருக்கு ஈக்குவலா எதிர்க்க ஒரு தலைவர் இல்ல. ஒரு முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. அடுத்தது எதிர்க்க யாரும் இல்லைன்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இல்ல எடப்பாடி அவர்களை தலைவரா முன்னிறுத்த இவங்க தயாரா இல்லாத போல ஒரு பாஜக வந்து தலைவர்னு அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றாங்க. பட் எடப்பாடி இன்னும் தன்னை தலைவரா உருவாக்கி கொள்ளல. ஒரு தலைவர் எப்படி உருவாவாருன்னா அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா நிக்க வச்சு அவர் ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணானா அது வந்து அவர் தலைவரா மக்கள் அங்கீகரிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். அது அவருக்கு நடக்கல. அவர் வந்து எந்த எலெக்ஷன்லையும் அவர் முன்னிறுத்தி ஒரு எலெக்ஷன் நின்னாங்க, தோத்துட்டாங்க ஆக்சுவலா. ஆனா ஸ்டாலின் அப்படி இல்லை. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் சந்திச்சு அவர் வெற்றிகரமா வந்திருக்காரு மேல. அதனால மக்கள் அவரை ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கு எதிரான ஒரு லீடர், அந்த ஸ்டேச்சர்ல ஒரு லீடர் அங்க இல்ல. அது ஒரு அட்வான்டேஜா அவருக்கு இருக்கு. அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அதாவது வந்து திமுகவை வந்து பல நல்வாழ்வு திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதன் மூலமா ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு இதை வந்து முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்லாம் தெரியும். ஆனா அதே சமயம் எல்லா கட்சிகளும் தங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும்னு கேட்கறதும் வந்து இயல்பான ஒரு விஷயம், நியாயமான ஒரு விஷயம். ஆனால் அதை எப்படி அவர் சமாளிக்க போறாரு? இப்போ சிபிஎம் கேட்கறாங்க, இவ்வளவு கேட்கறாங்க, 6 இடங்கள் கொடுத்தீங்க, 2 இடத்துல வின் பண்ணீங்க. 6 இடம் கொடுத்தது 2 இடத்துல வின் பண்ணீங்க. அப்போ உங்களோட செல்வாக்கு என்ன? உங்களுக்கு 6 கொடுத்து அவங்களுக்கு 6 கொடுத்து கிட்டத்தட்ட 4 நாள் 8 இடம் போச்சு இல்லை அதுல சிபிஐக்கும் சிபிஎம்க்கும். ஸோ விடுதலை சிறுத்தையில 6 கொடுத்து 4 வின் பண்ணாங்க, 2 தான் தோத்தாங்க. நீங்க 4 தோத்தீங்க, 2 தானே வின் பண்ணீங்க. அது கேட்டால் நீங்கள் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவீங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு நிதி வேற கொடுத்தாங்க திமுகலேருந்து. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலினை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி கட்சிகளை அவரே சொல்கிறார், சண்முகமே அவர் கூட்டணி கட்சிகளை நல்லா அரவணைச்சிட்டு போகிறாங்க, அது எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதையும் அவரே தான் சொல்கிறார். நடுவில் திடீர்னு என்ன சொல்கிறாரு, வந்து வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாத இருக்காங்க. 99% வாக்குறுதி, 98% வாக்குறுதி நிறைவேற்றலையே, அது கணக்கு சரியில்லை, அவங்க சொல்கிற கணக்கு சரியில்லை, அதாவது நிறைவேற்றின வாக்குறுதிகள் எண்ணிக்கையோட கணக்கு சரியில்லைன்னு ஏதோ சொல்கிறார். அது திடீர்னு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் இடம் நிறைய கேட்பீங்கன்றது வேற விஷயம். அது நீங்கள் எந்த தொகுதி கேட்குறீங்களோ அவங்க கொடுக்குறாங்களா மாட்டாங்களான்றது தேர்தல் நேரத்தில் முடிவாகும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, போன எலெக்ஷன்ஸ் இல்லாமல் இந்த எலெக்ஷன்ஸில் இவங்களாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்கே ஏதாவது ரொம்ப இங்கே பிரச்சனை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு திமுக அணியில். அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு வேற வழியே இல்லை, நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும், டக்குன்னு தாவேக்காக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகமான இடங்கள் அது இதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. மதிமுகலாம் போகாது ஆக்சுவலா. மதிமுகவுக்குலாம் வந்து மதிமுக போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே. இல்ல இப்போ திமுக கூட்டணி போனா விஜய் அவர்கள் கிட்ட வேணா போகலாம் அப்படின்றது. அந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது அபிப்பிராய பேதங்கள் வந்தால் எப்படி இப்போ பாமக தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இருக்கக்கூடிய யாருமே இது வரைக்கும் விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கல அப்படிங்கறதும் ஒரு விஷயம் இருக்கு. திமுக பாஜக தவிரங்க மத்த எல்லா கட்சிக்கும் தாவேக்கா ஒரு வாய்ப்பா இருக்கு. திமுக பாஜக எல்லாருமே அந்த சாஃப்ட் கார்னர் அதிமுகவுக்கு கூட அது வாய்ப்பா இருக்கு. சரி, ஓகே. பாஜகல இருந்து விலகி வந்தா வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா என்டிஏ கூட்டணியே வந்து ஒரு தமிழ்நாட்டுல பலம் இழந்துட்டு வருதா? ஏன்னா ஆல்ரெடி கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் விலகிட்டாங்க. தேமுதிக, பாமக இவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. அப்படிங்கும்போது கூட்டணி அமைப்புதல திணறாரா அமித்ஷா அவர்கள்? ஏன்னா வந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எந்த ஷாவாலையும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா நான் வந்து இத்தனை ஆண்டு காலத்துல மக்களோட மனநிலையை அறிஞ்சவன் அப்படின்னு மதுரையில பேசிட்டு போனாரு. ஆனா அந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்துல தமிழ்நாடு ஒரு சவாலாக இருக்கா? அவருக்கு சவாலா தான் இருக்கு. பாமக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அமித்ஷா வரும்போது எப்படியும் உட்கார வச்சு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த கட்சியே பிரச்சனையில மாட்டின்னு இருக்கு. அதனால அது ஃபைனலைஸ் ஆகல. தேமுதிகவோட கான்டாக்ட்ல அவங்க இல்லவே இல்லை. போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு கோவம் என்னன்னா வந்து அதிமுக ராஜ்யசபா ஏமாத்திட்டாங்க இல்லையா? அதனால அவங்க இந்த கூட்டணியே வேண்டாம், நம்ம தனியா இருக்கலாம்
எலெக்ஷன் போது பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. தனித்து கூட நாங்க போட்டியிட ஆமா தயார் அப்படின்னு போட்டிடுவோன்ட்டாங்க. அதனால தேமுதிகவையும் கொண்டு வர முடியல. அப்ப யாரை கொண்டுறது? ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் கூட்டு வந்து சந்திக்கலாம்னு பார்த்தா சேர்த்துக்க இபிஎஸ் மாட்டேங்குது. கோச்சுப்பாரான்னு ஒரு இது இருக்கு. சரி இபிஎஸோட கன்கரன்ஸ் இல்லாமல் அவங்களை கூட்டு வந்து உட்கார வைக்க முடியாதுன்னு அதையும் ஒதுக்கிட்டு கடைசியில் எந்த விதமான இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் அது ஜெல்லாதான்னு பார்த்தா அதுவும் ஜெல்லாகலை. ம். இதுவும் ஜெல்லாகலை. இவங்களால புது கூட்டணியும் கொண்டு வர முடியல, ஆளுங்களையும் கொண்டு வர முடியல. அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னும் வந்து ஒரு கூட்டணி உருவாகலைன்றது தெளிவாக தெரியுது. ம். ஒரு மெகா கூட்டணி உருவாகலைன்றது தெளிவாக தெரியுது. அவ்வளோதான் அந்த பாயிண்ட். அது தாவேக்கா எல்லாம் இந்த அழகுல இந்த இவர் என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் தாவேக்காவை கூப்பிடுறாரு வாங்க வாங்கன்ட்டு. ம். எப்படிங்க தாவேக்கா வரும்? அவங்க தான் உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க உங்க கூட எப்படி வருவாங்க? திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்கை எதிரின்னு சொல்றாங்க நேரடியா. ஏங்க அவங்க வந்து பெரியாரை வந்து ஐக்கானா வச்சிருக்காங்க. ம். பெரியார் ஐக்கானா வச்சிருக்காங்க. ஆனா என்ன வேணா நடக்கலாம் அரசியல், இன்னும் 10 மாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதாங்க என்ன வேணா நடக்கலாம். அதிமுக பாஜக விட்டு நேரம் தாவேக்காட்ட கூட போகலாம். ம். பாஜக தனி அணி அமைக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். திமுக இல்ல கூட்டணியிலிருந்து பாஜக அதிமுகவை எப்படி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வந்ததோ அதே முறைய தாவேக்கா விட்டதிலும் கையாளலாம், அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. அதாவது வந்து தாவேக்கா போனா அதோட 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 எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். ஏன்னா ம். இதான் முதல் எலெக்ஷன். நீங்க ஒரு லட்சியத்தோட வரீங்க. நீங்க ஒரு அடிப்பட்ட ஒரு இல்ல 4 விஜய் எலெக்ஷன் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் ஒருவேளை ஒருவேளை பாஜகவுக்கு போனா அந்த வாக்குகள் முழுக்க விஜய் அவர்களுக்கு போய் விழுமா? இல்ல இல்ல இல்ல. அதாவது பாஜக அவர் சேர்ந்தாருன்னா அதோட அவரோட அரசியல் வந்து சரிவை சந்திக்குங்க. ம். அவரோட அவருக்கு கிடைக்கிற ஓட்டு என்னன்னா ம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், ம். அதுல கொஞ்சம் இழுக்கலாம் அவரு. ம். அதே மாதிரி திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள், அதை பாஜக கொஞ்சம் அவர் எதிர்ப்பு. இழுக்கலாம். ஸோ அப்போ திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து அவர் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ம். அப்பதான் அந்த ஓட்டுகளை அவர் வாங்க முடியும். அதை வந்து அது பாஜக அணியிலேயே அவர் போய் சேர்ந்தா வச்சுக்கோங்க, ம். அதோட ஒரு நம்பிக்கை இழந்துருவார் வாக்காளர். சில பொருந்தா கூட்டணிகள் வந்து மக்கள் நம்பிக்கை இழந்துரும். என்னையா ஒரு பெரியாரை வந்து ஐக்கான வச்சிருக்காரு, கொள்கை எதிரின்னு சொல்றாரு, கடைசியில் முதல் எலெக்ஷன்லேயே தடுமாறுறாருன்னு ஒரு பேச்சு வந்ததுன்னா அது வந்து அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு வந்து சரியான பேரை கொடுக்காது. ம். ஓகே. மக்கள் எந்தவித யோசிப்பாங்க. சமரசத்துக்கும் இவர் ரெடி ஆயிட்டார் முதல் அப்படின்ற தேர்தலேங்கிற போது ஒரு இவரு பார்வை. மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் அவரு, இவர் ஆமா. என்னப்பா பெரியவர், இவரு மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்களே தவிர, ம். உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு என்ன, விஜயகாந்துக்கு ஒரு சிறப்பு இருந்தது. ம். தனியாவே மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணின்னு சொன்னாரு. 2009 வரையும் வந்தார். ம். அவர் சரி ஏதோ ஒரு வகையில் அடிச்சு வருவார்னு பார்த்தா 2011 ஜெயலலிதா அவரை கவுத்துட்டாங்க பாவம். அதுல போயிட்டார் அவரு. அவராவது 3 எலெக்ஷன் தாங்கினார். அவராவது 2 எலெக்ஷன் தாங்கினார். 2006, 9 ஒரு பஞ்சாயத்து நகர்ப்புற எலெக்ஷன் தாங்கினார். ஆனா இவர் வந்து முதல் எலெக்ஷன்லேயே தடுமாறினார்னா அதுக்கப்புறம் விஜயகாந்தோடது என்னாச்சு? 2011க்கு அப்புறம் ஆமா. என்ன அதிமுக எப்படி டீல் பண்ணிது தேமுதிகவை? கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே நிலைமை வரும். ம். அதனால அங்க போய் சேர்ந்தாருன்னா அதோட அவர் அரசியல் அவ்வளவுதான். ம். முதல் எலெக்ஷன்லயே தடுமாற்றமா அப்படின்னு கேட்பாங்க. ம். ம். நரேந்திர மோடி படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு ஓட்டு கேட்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்படணுமா என்ன? விஜய் கேட்கும் போதே நமக்கு யோசனையா தான் இருக்கு. பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட், கேள்விகள்லாம் பலமா ஆனா நடுவுல ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காருங்க. இப்ப அருண்ராஜ்னு ஒருத்தர். அவர் எதுக்காக அங்க போய் அருண்ராஜ் சேர்ந்தாருன்றது போய் சேர்ந்திருக்காரு. அதிமுகவுல இருந்து முன்னாள் அவங்க எல்லாம் சேர்ந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருண்ராஜ் ஏன் போய் சேர்ந்தார்? ஒரு அது ஐஆர்எஸ் ஆபீசர். எல்லாருக்குமான ஒரு ஆழமான சந்தேகம் அவர் இருக்கு. வந்து ஒரு பிஜேபி அவர் அங்க பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. ம். அவர் எப்படியா பிஜேபி கூட்டணி கூட்டு வரணுன்றதுக்காக தான் இவர் அங்க அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. ம். அதுக்கேற்றபடி தான் நயனார் நாகேந்திரன் தொடர்ந்து அவர் கூட்டிட்டு இருக்காரு அவரை. ம். ம். ஸோ இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர். ஏற்கனவே விஜயோட கேஸை கவனிச்சவர்னு சொல்றாங்க. அவர் கவனிக்கலைன்றார். ஆமா உண்மை ஆமா தெரியாது. இல்லன்னு அவர் மறுத்திருக்காரு. மறுத்திருக்காரு. இருந்தாலும் இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர். இவரை வந்து டக்குன்னு ரிலீவ் பண்ணி உடனே அடுத்த ஒரு 2 3 4 நாள்லயே வந்து சேர்றாரு இங்க. ம். எப்படி இதெல்லாம் சாத்தியமாது? இதெல்லாம் வந்து எப்படி அவர் நேரடியா என்ன வைக்கப்படுதுன்னா விஜய் ஐயா, அவர்கள் வீட்டுக்கு ஏங்க ரைடு போனதே கவர்மெண்ட்ல வந்து அவர்தான் சொன்னாங்க. இவரை ரிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் சொல்ல மாட்டானா? இவர் வந்து விஜயோட கான்ட்ராக்ட்ல இருக்காரு, விலகின உடனே அங்கதான் இல்ல அங்க போவாரு. வருமான வரித்துறை அலுவலகத்திலே இவர் மீது கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கூட பணியாற்றிய சக ஊழியர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வருமான வரித்துறை மத்திய அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு, இங்க தமிழகத்துல ஒரு அரசியல்வாதிக்கு ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறம் தான் இவர் ரிசைனேஷனுக்கே வராரு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஆமாங்க, அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போய் தான் இவர் வந்து ரெசிக்னேஷன் பண்றாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதுக்கு பின்னாடி பாஜகவோட ஹேண்ட் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. அவர் உடனே ரிலீவ் பண்ணி அமிச்சு ஜாயின் பண்ணாருல்ல. ம், ம், ம். பாஜக இவரை வந்து பாஜகவுக்கு கூட்டின்னு வரதுக்காக இவர் அங்கே பிளான் பண்ணப்பட்டிருக்காருன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கலாம். ஆனால் அவரை கேட்டால் என்ன சொல்றாரு? பாஜகவோட கூட்டணி வச்சுக்காது தாவேக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும்
அவங்க சொல்றாங்க. ஓகே. ஆனா ஊழல ஒழிப்பேன், ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க, ஊழலே செய்யாதவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மாணவர்கள் பரிசளிப்பு விழால கூட அட்வைஸ் பண்ணாரு. இந்த நேரத்துல சகாயம் அவர்கள் வந்து சில மேடைகள்லயே வெளிப்படுத்திட்டாரு. விஜய் அவர்களோட கூப்பிட்டா போவேன், இணைய கூட தயார் அப்படிங்கிற மாரி எண்ணத்த வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு. சகாயம் அவர்கள் எப்படிப்பட்டவர்? மக்கள் மனங்களே போய் நிறைந்தவர், இப்போ வரைக்கும். அப்படிங்கும்போது நீங்க ஊழலா ஒழிக்கணும் அப்படின்னு தான் நீங்க வரீங்க அப்படின்னா, அப்ப அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று நேரா சேர்த்திருக்கணும் இல்லையா? அவரை ஏன் சேர்க்கவே இல்லையே. அவர சேர்க்கல அப்படிங்கிற ஒரு இல்ல, இந்த விஷயம். அதிகாரிகள்லாம் இப்ப நியாயமான, நேர்மையான அதிகாரிகள்லாம் ஒரு அரசியல் கட்சியில சேரும்போது, அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மரியாதையோ, கௌரவமோ அங்க கிடைக்காது சிலபோது. அவங்க வந்து ரொம்ப சிலபோது அவமானத்துக்கெல்லாம் ஆளாவறதுக்கான வாய்ப்புகள்லாம் நெறைய ம், இருக்கு. ம், அதனாலேயே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரும்பாலும் சேர மாட்டாங்க. ம், இப்போ பாஜகலாம் நெறைய பேர் சேர்றாங்க நீதிபதிலாம். ஒரு நாள் சேர்ப்பாங்க, ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்ன்னு முடிஞ்சு போயிடும். இல்ல ஒரு எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் குடுத்து உட்கார வச்சுருவாங்க. அவ்வளோ அதோட ம், முடிஞ்சு போயிடும். இந்த பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்களுக்கு வந்து அ விஜய் மேல ஒரு நம்பிக்கை வரணும், போய் சேர்றவங்களுக்கு. ம். விஜய்க்கு வந்து இவங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். இவங்கள கூப்பிட்டா இவங்களுக்கு வந்து உரிய மரியாதை குடுத்து இவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும். இல்ல சகாயம் அவர்கள் வந்து நேர்மையானவர். என்ன நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு உயிர் அச்சுறுத்தலே இருக்கு அப்படின்னு ஒரு சமீபத்தில பாதுகாப்பு விலைக்கொள்ளப்பட்ட விஷயத்துல எல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்ப அந்த நேர்மையானவர தாவேக்கால சேர்க்க விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது தானே இவரு கேள்வி. அவங்க சேர்க்க விருப்பம் இல்லையா? இல்ல இவர் போகறதுக்கு இஷ்டப்படலையா? இல்ல இவர் இவரு என்ன இவர் வந்து விருப்பத்த வெளிப்படுத்தியிருக்காரு. இல்ல வெளிப்படுத்தியிருக்காரு. ஆ. அப்படி வெளிப்படுத்தியிருந்தா கூட அவங்க தான் அத டிசைட் பண்ணணும். ம், இவர ம், கூட்டிட்டு வந்து இங்க வச்சா நமக்கு வந்து எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு? இவருக்கு உரிய கௌரவத்த நம்ம குடுக்க முடியுமா? இப்போ விஜய் மாரி நடிகர்கள்லாம் நீங்க ம். அங்க இருக்கிற அட்வைசர்ஸே விஜய பார்க்க மாட்டாங்க. பல தடவ பார்க்க முடியாது. இப்போ சகாய மாரி ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கலாம் விஜயே பார்க்க முடியாது. எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்குலாம் ஒரு தன்மானம் அஃபெக்ட் ஆகும்ல. நான் விஜய ஐயநாதன் பார்க்கணும் அவர்கள் அப்படின்னா, விஷயத்துல இல்லங்க அவரு நடந்தது. வந்து ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. இல்ல அவரு ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருக்காரு. அவர இன்னைக்கு பார்க்க முடியாதுங்க, நாளைக்கு பார்க்க முடியாதுன்னா, அது புஷி ஆனந்த் வேணா ரசிகர் மன்ற தலைவரா ஒத்துப்பாரு. ஐஏஎஸ் சகாயம்லாம் அத ஒத்துப்பாரா? இப்ப சந்தோஷ் பாபு போய் சேர்ந்தாரு கமலஹாசன்ட்ட. ஏன் விலகி வந்துட்டாரு? ஐஏஎஸ் அவரும் நல்ல நல்ல அதிகாரி. ஏன் போய் விலகி வந்துட்டாரு? அதனால அதிகாரிகள எப்படி டீல் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் அவரு தலைவர் பதவி குடுத்தாங்க. அவரு ஏதோ வேலை செஞ்சாரு. இப்ப டக்குன்னு தலைவர் பதவி புடுங்கிட்டாங்க. ம், ம். அவருக்கு இப்ப எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் அவருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் புடுங்கிட்டாங்கன்னு அவரு ஆமா. நினைப்பாரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. அவரு அப்படி நினைப்பாருல்ல. அதனால வந்து இந்த அதிகாரிகள் போய் அங்க சேர்றது இருக்குல்ல, அந்த சேர்றது வந்து அதுவும் நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா, ம். உங்களுக்கு உரிய மரியாதை அங்க ஏற்றமெல்லாம் கிடைக்குமான்றது கேள்விக்குறியான, கௌரவம்லாம் கிடைக்குமான்றது கேள்விக்குறியான ஒரு ம். விசேஷம். ஒரு விஷயம். அதனால வந்து விஜய் தரப்புல கூட யோசிக்கலாம். நம்ம இவர கூப்பிட்டுட்டு நம்ம ஏதாவது அவருக்கு ஒரு அவமரியாதை நடந்தா, அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அவரே அப்புறம் விலகி போயிடுவாரு. அதனால எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சேர்க்காத கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு ஏற்கனவே பல அட்வைசர்ஸ் இருக்காங்க. எத்தன அட்வைசர் தான் வச்சுக்கிறது அவரு? அவர் திசைக்கு ஒரு அட்வைசர் வச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா கிழக்குன்னா, புசி மேற்குல இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி தெற்குல இருக்காரு. அருண்ராஜ் வடக்குல இருக்காரு. 4 பேர் 4 திசைக்கு இழுத்துட்டு இருக்காங்க அவர. ம். இன்னும் எத்தன அட்வைசர் வச்சுப்பாரு அவரு? ஒவ்வொருத்தர் நீ வா, நீ சீமான்ட்ட சேருன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வா அதிமுகல சேருன்றார். இன்னொருத்தர் வா பாஜகல சேருங்கன்றாரு. பாமகவுக்கு இன்னொருத்தருக்கு போறாரு. அரசியல பத்தி ஒண்ணும் சரியா தெரியல. அதனால பேசாம இருக்காரு. அது மாரி நிலைமை இருக்கிற போது, அவங்களே கூட யோசிக்கலாம். எதுக்கு டூ மெனி அட்வைசர்ஸ் எதுக்கு? ம். அவரு விஜய் மாரி ஆட்கள்லாம் அட்வைசர்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னா, அவருக்கு ஈக்குவலா அவரு இருப்பாரு அவரு. அவரு அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. நடிகர் ம். எல்லாம் ஏன்னா அவங்க தான் அந்த பார்ட்டியில விஜய் தான் செல்வாக்கு மிக்கவர். அவர் வச்சிருந்தா அங்க சட்டம். அவர மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு வகையில என்ன ஆகும்னா, அவருக்கு கீழ சபார்டினேட்டா ஒர்க் பண்ற மாரி போயிடும் அந்த கட்சியில. ம். அது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும். இவங்கலாம் விரும்புவாங்க. இந்த ஐஆர்எஸ் விரும்புறது எப்படின்னு தெரியாது. ஒருவேள விஜய் ரசிகரா ஒண்ணும் தெரியாது. அவரு விரும்புறாரு. அவரு போயிருக்காரு. அவரு எப்படி சமாளிக்க போறார்ன்றத பார்க்கணும். இன்னும் கொஞ்ச விஜய் நாள் அவர்களுடைய இருக்காரா இல்லையா விஜய் தெரியும். அவர்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன் அப்படின்லாம் பேட்டி ஆ? கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன் அதாங்க அப்படின்லாம் பேட்டி அவரு எப்போ கொடுத்திருக்காரு. உத்தரவு குடுக்கறது, இவரு இப்ப வேலை செய்றது. அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுன்றது சார் அதுக்கே பிறந்த வந்து நாள் அன்று 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடர்பான போக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்கள்லாம் வெளியிட போறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கே. எல்லாமே பண்ணலாங்க. பட் ம். இவங்கள எப்படி அவரு வேலை வாங்க போறாரு? இவங்களோட அட்வைஸ் அவர் எப்படி ஏத்துக்க போறாரு? இவங்க ம். ஒவ்வொருத்தரும் ஒரு குழப்பினாங்கன்னா, அவர் எந்த மாரி முடிவு எடுப்பாருன்னு இருக்குல்ல. ம். அதுல தான் இருக்கு. இவங்க எவ்வளோ அட்வைசர் வேணா நீங்க வச்சுக்கலாம். பட் அந்த அட்வைசர்ஸ் மூலமா நீங்க நீங்க பெறப்போவது என்ன? அவங்க குடுக்குற அட்வைஸ நீங்க எப்படி இண்டிபெண்டன்ட்டா திங்க் பண்ணி எது கரெக்ட்ன்னு நீங்க முடிவு பண்ணி செயல்படுத்த போறீங்கன்றது இருக்குல்ல. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கங்க. பட் உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியணும்ல. உங்க பார்ட்டியோட பாலிசி என்ன? ம். அத வச்சு நீங்க என்ன ஏற்கனவே பேசியிருக்கீங்க? எதிர்காலத்துல எப்படி உங்க பாலிடிக்ஸ் அமைக்க போறீங்க? இந்த வரப்போற தேர்தல்ல நீங்க தனிப்பட்ட முறையில நின்னு உங்க ஓட்ட என்னன்னு பார்க்க போறீங்களா? இல்ல நம்ம அதிகாரத்துல இடம் பெற்றே ஆகணும்னு ஏதோ ஒரு குறுக்கு வழியில நீங்க வந்து முதல் எலக்ஷன்லயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க போறீங்களா?
இதெல்லாம் வந்து விஜய் தானே டிசைட் பண்ணணும். இந்த அட்வைசர்ஸ் பல விஷயம் சொல்லுவாங்க, பட் விஜய் தானே டிசைட் பண்ணணும். அவரோட எதிர்காலத்தை அவர் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் ஓட் கேச்சர், அந்த பார்ட்டியோட ஓட் கேச்சர் அவர் தான். ஸோ அவர் டிசைட் பண்ணுறது தான் பார்ட்டியில் நடக்கும். அதனால் இவங்களுக்குலாம் பெரிய வேலையும் இருக்காது. இவங்க எது சொன்னாலுமே அவர் டிசைட் பண்ணுறது தான். அதனால் அல்டிமேட்டாக அவர் எப்படி பார்ட்டி எடுத்துன்னு போக போகிறாரு, அவர் வந்து தனியாகவே நிற்க போகிறாரா, இல்லை பாஜக அழுத்தத்துக்கு ஆளாக போகிறாரா, இல்லை பாஜக விட்டுட்டு அதிமுக வந்து அதிமுகவோட சேர்ந்து நிற்க போகிறாரா, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால் அதிகாரிகளை சேர்க்கறது வந்து அதுவே பெரிய அட்வான்டேஜாக போகாது. அந்த அதிகாரிகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். முருகன் மாநாடு 22ஆம் தேதி அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் வரணும் அப்படின்லாம் அமித்ஷா அவர்கள் அழைப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. மீண்டும் மீண்டும் தமிழகம் வரப்போறாரு. ஆனா இந்த முருகன் மாநாடு எந்த அளவுக்கு பாஜகவிற்கு கை கொடுக்கும்? அதாவது வந்து ஏற்கனவே இவங்க முருகனை வந்து கையில் எடுத்தவங்க தான். ம். அதாவது 2020 வந்து அந்த கருப்பர் கூட்டம் வந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவமதித்த போது இவங்க வேல் யாத்திரைலாம் நடத்தினாங்க. ஆனால் அந்த வேல் யாத்திரையை நடத்தி கூட முருகன் தான் நடத்தினார். இப்போ கொரோனா பீரியட் இருக்கிறதுனால ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி அவர் விட்டுட்டே இருந்தாங்க. அது எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்தது. அப்புறம் அந்த 21 எலெக்ஷனில் ஒன்றும் பெரிய அளவுக்கு அது ஒன்றும் அவங்களுக்கு கை கொடுக்கல அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ 21 எலெக்ஷனில் அவங்க வந்து அறுபடை வீடுல எங்கேயும் அவங்க வின் பண்ணலை. இவங்க போன இடத்துல அவங்க எதுவும் எங்கேயும் வின் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே முருகனை கையில் எடுத்தவங்க தான். பாஜகவுடைய பாலிசி என்னென்னா, எந்தெந்த ஊரில் எந்தெந்த கடவுள் பிரசித்தி பெற்றிருக்காரோ அவங்கள கையில் எடுப்பாங்க. கல்கட்டாவில் போனால் துர்கான்னுவாங்க, ஒரிசாவில் போனால் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆல் இண்டியா லெவலில் ராம் சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் போனால் பிள்ளையாரை சொல்லுவாங்க. பெரும்பாலும் பிள்ளையாரை சொல்லுவாங்க. பிள்ளையாரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள்னவே, சரி இந்த தமிழ் கடவுள் வச்சு பண்ணா என்ன அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்கேற்றபடி இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை விஷயம் வந்தது. சிக்கந்தர் மலையா, சிக்கந்தர் மலை. அந்த மலையில வந்து தர்கா வந்து 600 வருஷமா இருக்கு. அந்த மலை வந்து அந்த தர்கா பகுதி தவிர மற்ற இதெல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு ஏதோ தீர்ப்பெல்லாம் இருக்குன்றாங்க. அந்த மலையில வந்து ஏற்கனவே ஆடு மாடு கோழிகள் ஆடு கோழிகள்லாம் பலியிட்டு நடந்துட்டு தான் இருக்குன்றாங்க ரொம்ப வருஷமா. இந்த வருஷம் தான் புதுசாக நடக்குதுன்னு சொல்ல வரல. அது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊர் அங்கேயே வந்து ஒரு கருப்புசாமி கோவில் இருக்கான் மலை மேலே. அங்கேயும் ஆடு கோழியெல்லாம் பலியிடுறாங்களாம். அதனால அந்த மலையில வந்து பலியிடுற விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. ஏங்க நம்ம தமிழர்களோட வழிபாடுல பலியிடுறது முக்கியமான விஷயங்க. ஆடு கோழி பலியிடுறது தமிழர்களுடைய வரலாறுல இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து திடீர்னு வந்து ஆடு கோழி சாப்பிட்டான்னு சொல்ல முடியாது. ஆடு கோழி பலியிடுறது வந்து இங்க இருக்கு. பிராமணர்களே யாகத்துல வந்து மாட்டை வந்து போட்டு அந்த அந்த கறியை வந்து சாப்பிட்ட வரலாறுலாம் இங்க நடந்திருக்கு. யாகத்துல போட்டு அதெல்லாம் வந்து 1928, 29 இங்கே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் என்ன அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலையை வச்சு அந்த சிக்கந்தர் மலையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. பண்ணுறதெல்லாம் இந்து முன்னணி பாஜகவோட. அவங்களுக்கு என்னன்னா இதை வச்சுட்டு ஒரு மத ரீதியான ஒரு கன்சால்டேஷனை பண்ணலாம், பண்ணி சவுத்தில் முழுக்க வந்து நம்ம இந்துத்துவ ஓட்டை அதை வச்சு கவர் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்க்கு பழக்கப்பட்டதில்லை. ஆனால் திமுக தான் இந்த மதவாத சாதியை வச்சு பிரச்சனை பண்ணி அரசியல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு அமித்ஷா அவர்கள் வச்சிருக்காரு. எங்க மதத்தையும் ஜாதியை வச்சு பண்றது யாருங்க? இவங்க தான் பண்றாங்க. யாரு இது கடவுளை வச்சு பண்றது யாரு? பாஜக தான் பண்ணுது. மதத்தை வச்சு பண்றது யாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து இது மக்களை வந்து பிளவுபடுத்துறாங்கன்னு சொன்னது யாரு? பாஜக தானே சொன்னாங்க. இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ ஒத்துட்டு இருக்கீங்க பீகார் எலெக்ஷனில் வின் பண்ணணுன்ட்டு. அது வேற விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக மக்களை ஒன்று சேர்க்குறீங்க. அது கேட்டால் சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிறீங்க. அதுக்கு பேர் சோஷியல் இன்ஜினியரிங்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உத்தரப்பிரதேசில் வந்து 47% பிற்பட்டவர்கள் இருக்காங்க. அதில் யாதவ் வந்து 14-15% இருக்காங்க. நீங்கள் அந்த 14-15% விட்டுட்டு மற்ற பிற்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்க்குறீங்க. ஹரியானாவில் என்ன பண்ணுறீங்க? ஜாட் இருக்காங்க. ஜாட்டை விட்டுட்டு மற்ற பிற்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்க்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கலாம். ஆனால் மற்றவங்க வந்து ஜாதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்கக்கூடாது. ஆனால் திமுக ஜாதியை பயன்படுத்தினா எந்த இடத்துலையும் ஜாதியை பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு தெரியல. திமுக ஓட்டெல்லாம் நீங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஜாதியை பயன்படுத்துறீங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு நீங்கள் தான் 7 ஜாதி இணைச்சி தேவேந்திர குல வேளாளர்னு பட்டத்தை இது பேரை கொடுத்துட்டு அவங்க ஓட்டை வாங்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அவங்கள எஸ்சி பட்டியலேருந்து எடுக்கணுன்ற விஷயத்த உங்களால் பண்ண முடியல. அதனால் அவங்க ஓட்டு போடாத இருக்காங்க. சில பேர் ஓட்டு போடுறாங்க வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சோஷியல் இன்ஜினியரிங் பேரில் நீங்கள் ஜாதியை வந்து சேர்த்து உங்கள் ஓட்டுக்காக பயன்படுத்துகிறீங்க. அதனால் வந்து இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் மதத்தை பயன்படுத்துகிறீங்க. மதத்தை பயன்படுத்தி பிளவுபடுத்துகிறீங்க. கடவுளை பயன்படுத்தி நீங்கள் இந்துக்களை ஒன்று சேர்த்து ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த மதுரை மாநாடுன்றது வந்து இங்கே திண்டுக்கல் திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு அதை வச்சு ஒரு மத உணர்வுகளை தூண்டி இந்துக்களை ஒன்றுபடுத்தி ஓட்டு வாங்க முடியுமா? அதுக்கான நோக்கம் தான் அதில் தெரியுதே தவிர
உண்மையான முருகனோட பக்தர்கள் நடத்துகிற மாநாடு மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க அரசியல் முருக பக்தர்கள் தான் நடத்துகிறாங்க ஆக்சுவலாக. ஓகே. நாங்க திமுக நடத்திய முருகன் மாநாட வந்து அவங்க ஆ அவங்களால தாங்கிக்க முடியல. அதற்காக தான் இந்த முருகன் மாநாட நடத்துறாங்க. இது அவங்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. திமுக நடத்தலைங்க. அது அறநிலையத்துறை நடத்தியது ஆக்சுவலாக பழனியில். அறநிலையத்துறை நடத்தின மாநாடு அது ஆக்சுவலாக. ஆனால் அதுவே வந்து திமுகவுடைய அந்த இதில் பார்க்கும்போது இந்து சமய அறநிலையத்துறை நடத்தினா கூட அவங்களே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஒரு 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 படி மேலே போயிட்டு தான் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதுவே வந்து ஒரு தடுமாற்றம் தான் திமுக அரசுக்கு. அவங்க அந்த மாதிரிலாம் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அறநிலையத்துறையை வச்சுட்டு நீங்கள் 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்கிறீங்க, அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகணும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு துறை கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த முருகன் மாநாடு நடத்தி இப்போ பள்ளிகளில் வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் ஆக்சுவலாக. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பாஜக எப்படி மதவாத அரசியல் பண்ணுறாங்களோ அதை கவுண்டர் பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக பாஜகவுடைய நோக்கத்தை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க திமுக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணணும்னு பார்த்தாங்க. அது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடந்தது ஆக்சுவலாக. ஆகஸ்ட்டில் தான் நடந்தது. பார்லிமெண்ட் மேலே முடிஞ்சு போச்சு, ஆகஸ்ட்டில் நடந்தது. ஸோ நம்ம பாயிண்ட் அது இப்போ ஓட்டுக்காக அவங்க பண்ணலை, திமுக பண்ணினாங்க. ஆனால் வந்து அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஆனால் இவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க ஹிந்து கன்சாலிடேஷன் தான். அந்த ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுக்கு பலன் கொடுக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதுவும் சவுத்தில் வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்காதுன்னு என்னுடைய கருத்து. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.